முந்தா நாள் ஒரு கட்சியை துவங்குகிறாய், காரணம் என்ன, கொள்கை என்று கேட்டால் திமுக தீய சக்தி என்கிறான். என்ன தீயவை எங்களிடத்தில் கண்டாய்? எந்த தீய செயல்களில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம்? தரைமட்டத்தில் கடந்த இந்த சமுதாயத்தை, தலை குப்பர கமிழ்ந்து கடந்த இந்த சமுதாயத்தை தரணி எங்கும் தலை நிமிரச் செய்த ஆற்றல் வாய்ந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர்களும். உன்னுடைய தந்தை யார்? நீ யார்? ஆபாசமான படங்களை எடுத்து அருவருப்பான வசனங்களை வைத்து குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கவே முடியாத கேவலமான சினிமாக்களையும் திரைப்படங்களையும் எடுத்து இந்த திரைத்துறையில் அறிமுகமானவன் தான் நீ. உன் பேரை கடைசி வரைக்கும் இந்த உரையில் நான் சொல்ல மாட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருச்சி எழில்மாறன் செல்வேந்திரன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில துணை செயலாளர். சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் கொள்கைகளையும் தலைவர்களையும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றன. அதிலும் அதை விமர்சிப்பவர்கள் பெரும் தலைவர்களோ, கொள்கைவாதிகளோ, தியாகிகளோ, போராளிகளோ அப்படி ஏதேனும் இருந்திருந்தால் நாங்கள் சரி என்று கூட இருந்திருப்போம். ஆனால் சில கோமாளிகள், கூத்தாடிகள் அவர்களின் விமர்சனங்களை தான் தாங்க இயலவில்லை. அதை கடந்து சாதாரணமாக சென்று விடவும் முடியவில்லை. பெரியார் தொட்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவில் தொடங்கிய இந்த இயக்கம் ஒரு பெரும் போராட்டத்துக்கு பிறகு மக்கள் பணியே மகேசன் பணி என்ற கொள்கையாய் கொண்டு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை இத்தரணி எங்கும் ஆள செய்ய வேண்டும் என்ற தனிப்பெரும் கொள்கையோடு உருவான இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதன் தலைவர்களின் மீது எத்தனையோ பழிகள் சுமத்தப்பட்டிருக்கிறது, வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது, நீதிமன்றங்கள் வரை சென்று, சிறை வரை சென்று, காவல்துறை நடவடிக்கை என்று எத்தனையோ அவதூறுகள் பரப்பப்பட்டும், அராஜகங்கள் கட்டவிழ்க்கப்பட்டும் எத்தனையோ பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் எங்கள் தலைவர்களும் எங்கள் இயக்கமும். ஆனால் அத்தனையும் 1000 சுக்கல்களாய் உடைத்தெறிந்து தவிடுபொடியாக்கி இன்று மக்கள் அரங்கத்தில் மக்களுக்கு முன்னால் அவர்களின் வாக்குகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக, தனிப்பெரும் தலைவர்களாக எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகட்டும், எங்கள் ஒப்பற்ற தலைவர் கலைஞராகட்டும், பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவாகட்டும், இந்த இயக்கத்தை ஒரு இமாலய இயக்கமாக மாற்றி இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் போக்கையை நிர்ணயிக்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த அரசியல் இயக்கமாக மாற்றி இருக்கிறார்கள். முதலில் மிகவும் சங்கடமான விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு இணையாக விமர்சிக்கிற ஒரு தகுதியான நபரோடு தான் நான் பதில் கூறவும் வழக்காடவும் முடியும். உன் தந்தை யார்? உன் பாட்டன் யார்? உன் முப்பாட்டன் யார்? நீ எந்த இயக்கத்தை சேர்ந்தவன்? எந்த கொள்கையை கொண்டவன்? 10 வயதில் என்னவாயிருந்தாய்? 14 வயதில் இயக்கம் கண்டாயா? தியாகம் செய்தாயா? போராளியா இருந்தாயா? இயக்கங்களை கட்டமைத்தாயா? இளைஞர் அணியை உருவாக்கினாயா? சிறை சென்றாயா? வதைப்பட்டாயா? உன் மனைவி கஷ்டப்பட்டாரா? உன் தாய் தந்தையர் கொடுமைப்பட்டார்களா? எதுவுமே கிடையாது. சுகபோகமான சினிமா வாழ்க்கை, எங்கு சென்றாலும் கேரவான்களும் ஏசி அறைகளும் கூத்தும் கும்மாளமும், இப்படியாக உன் வாழ்க்கை கழிந்திருக்கிறது. நீ தொட்டிருக்கிற இந்த 50 ஆண்டுகள் உன் வாழ்க்கை என்ன? உன் முன் வாழ்க்கை என்ன? உன் சரித்திரம் என்ன? முந்தா நாள் ஒரு கட்சியை துவங்குகிறாய், காரணம் என்ன, கொள்கை என்று கேட்டால் திமுக தீய சக்தி என்கிறான். என்ன தீயவை எங்களிடத்தில் கண்டாய்? எந்த தீய செயல்களில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம்? தரைமட்டத்தில் கடந்த இந்த சமுதாயத்தை, தலை குப்பர கமிழ்ந்து கடந்த இந்த சமுதாயத்தை தரணி எங்கும் தலை நிமிரச் செய்த ஆற்றல் வாய்ந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர்களும். அண்ணாவில் தொட்டு ஒப்பற்ற தலைவர் கலைஞரை தொட்டு 71ஆம் ஆண்டுகளிலிருந்து அவர் இயற்றியிருக்கிற பணி, செய்திருக்கிற சாதனை, அத்தனை பட்டி தொட்டி எங்கும், யூடியூபுகள் எங்கும், அத்தனை மேடைகள் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பட்டியலிட்டு சலித்து போயிருக்கிறான் ஒவ்வொருவனும். கட்டிய அணைகள் என்ன? 42 அணைகள். அணைகள் கட்டி சாதனை செய்தது யார்? கர்ம வீரர் காமராஜர் என்பார்கள். ஆனால் பெரும் அணைகளை கட்டி சாதனை செய்தது திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவர் கலைஞரும். அப்படி சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டு கிடந்த திருநங்கைகளாகட்டும், மாற்றுத் திறனாளிகளாகட்டும், பெண் சமூகமாகட்டும், அத்தனை பேருக்கும் சட்டங்கள் இயற்றி சமூகத்தில் அந்தஸ்தை பெற்று தந்த ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான். அந்த இயக்கத்தை பார்த்து, அந்த தலைவர்களை பார்த்து, தன் மகனை, அவர் மனைவி 3 மாத கர்ப்பமாக இருக்கிற பொழுது கழுத்தை பிடித்து இழுத்துக் கொண்டு மிசா சிறைக்கு தன் கண்ணுக்கு எதிராகவே பலவந்தமாக, அராஜகமாக வாகனத்தில் ஏற்றிய காவல்துறையை பார்த்து, நீ என்ன மொழிப்போர் தியாகிகளை விட பெரிய தியாகம் செய்து விட்டாயா ஸ்டாலின், போ என்று சொன்ன ஆற்றல் வாய்ந்த தலைவர் கலைஞரின் மகனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். உன்னுடைய தந்தை யார்? நீ யார்? ஒரு சினிமா இயக்குனர். ஆபாசமான படங்களை எடுத்து அருவருப்பான வசனங்களை வைத்து பெண்களோடு, குழந்தைகளோடு உட்கார்ந்து பார்க்கவே, குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கவே முடியாத கேவலமான சினிமாக்களையும் திரைப்படங்களையும் எடுத்து இந்த திரைத்துறையில் அறிமுகமானவன் தான் நீ. உன் பேரை கடைசி வரைக்கும் இந்த உரையில் நான் சொல்ல மாட்டேன். அத்தனை கேவலமான இழிபிறவி நீ. சினிமாக்களை இன்றளவுக்கு கூட இன்னைக்கும் திருப்பி திரையிடுகிறார்கள். அத்தனை படத்தை
அந்த படத்தை மீண்டும் பார்த்தால் உன்னை காரி உமிழுவானே தவிர எவனும் உன்னை பெரிய மாபெரும் தலைவன் என்று போற்ற மாட்டான். இன்று உன் பின்னால் வருகிற கூட்டம் எல்லாம் தன் தாய் தந்தையருக்கு அடங்காது, தன் தாய் தந்தையின் உழைப்புகளிலே சுரண்டி வாழ்கிற எத்தனையோ எண்ணற்ற ஒரு கூட்டம் தான் உன் பின்னால் வருகிறது. அவர்களும் திருந்தி மனம் திருந்தி தன் வயது வந்தவுடன் இந்த கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இந்த இயக்கம் என்ன சாதனை செய்திருக்கிறது, என்ன தியாகம் செய்திருக்கிறது என்று அறிந்து புரிந்து மீண்டு வருவான் உன்னுடைய பிடியில் இருந்து. ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஒரு நடிகை, அந்த நடிகை காட்டப்படுகிற விதம், இவனுக்கு மாமியார் முறை, அவருக்கு ஒரு அறையில் இருந்து கொண்டு சோப்பு போடுகிறான். எத்தனை அருவருப்பான காட்சி! இப்படியெல்லாம் நடித்து இப்படியெல்லாம் விளம்பரமாகி உன்னுடைய ஒவ்வொரு சினிமாவும் ஒரு புத்தகத்துக்கு சமம் என்கிறான் அந்த இயக்கத்தை சேர்ந்த ஒருவன். என்ன ஆபாச புத்தகமா? என்ன சினிமா நடித்திருக்கிறாய் நீ? உன் சினிமாவை முதலில் பார்க்க முடியுமா? நீ நடித்திருக்கிற திரைப்படத்தை முதலில் ரசிக்க முடியுமா? அதில் என்ன கருத்துக்களை சொல்லி இருக்கிறாய்? என்ன சாதனை புரிந்திருக்கிறாய்? என்ன சேவை செய்திருக்கிறாய்? சினிமா துறையில் இருந்து கொண்டே எத்தனையோ சாதனைகளும் சேவைகளும் செய்திருக்கிற இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நண்பர் சூர்யா, நடிகர் சூர்யா போல. நீ என்ன சாதனை செய்திருக்கிறாய்? என்ன தியாகம் செய்திருக்கிறாய்? திமுகவை தீய சக்தி என்று தைரியமாக நாக்கின் மீது பல் போட்டு பேசுகிற தைரியம் உனக்கு இந்த சங்கி நாய்கள் கொடுத்ததே தவிர உனக்கு என்ன திறமையோ தகுதியோ தைரியமோ பின்பலமோ இருக்கிறது? அப்படி எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை. எத்தனையோ தியாகங்கள், எத்தனையோ போராட்டங்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த தேர்தலில் எங்களுடைய சின்னவர் ஆற்றல் வாய்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒற்றை செங்கலை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக உலா வந்து ஒன்றிய அரசின் இடுப்பிடும்பையும் முதுகெலும்பை ஒடித்து காட்டிய ஆற்றல் வாய்ந்த தலைவராய் உருவாகி கொண்டிருக்கிறார். தன் தாயின் வயிற்றில் கருவாய் இருந்த போதே போர்க்களத்தை சந்தித்தவன் உதயநிதி ஸ்டாலின். யாரை பார்த்து தைரியமாய் பேசுகிறாய்? அவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும், என்ன இந்த இயக்கம் என்று? எல்லை மீறி வரம்பு மீறி பேசுவதை இதோடு நிறுத்தி கொண்டாலே உனக்கு நல்லது. ஏனென்றால் 2026 பதில் சொல்லும். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் ஏறி உட்காரும். 7வது முறையாக, 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார். அப்போது நீ எந்த மூலையில் எந்த குப்பை மேட்டில் படுத்துக்கொண்டு அழுது கொண்டிருப்பாய் என்பதை வேடிக்கை பார்க்கும் இந்த சமூகம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.